அதை பத்தி பேசக்கூடாதுன்னு. அதாவது ஐயாவை சுத்தி சில துரோகிகள் இருக்கிறாங்க. ஐயா கிட்ட தப்பு தப்பா பொய்யா சொல்லியே ஐயாவுடைய மனசை மாத்தி பொய்யான தகவலை சொல்லி, நேற்று கூட நம்ம சின்னம், நம்ம தேர்தல் ஆணையம் நமக்கு தான் அங்கீகாரம் கொடுத்து எல்லாமே இருக்குதாது, அதையும் ஐயா கிட்ட பொய்ய சொல்லி நம்ம தான் வெற்றி பெற்றோம், நம்ம தான் வந்துருச்சு, இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த இந்த துரோகிகள். அதுல ஒரு முக்கியமான துரோகி ஜி.கே. மணி. அதை பத்தி நான் இன்னும் நிறைய இருக்கு, அப்புறமா சொல்லிக்கிறேன். நான் சொல்ற அளவுக்கு தகுதி கிடையாது அவர். இந்த கூட்டத்தில் அவரை பத்தி பேசுறதுக்கு தகுதி கிடையாது, தகுதி இழந்துட்டார். ஏன்னா இதெல்லாம் நான் வேற விதத்தில் சொல்றேன். நமக்குள்ள விமர்சனம் செய்து உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். புரியுதா? சொல்றது புரியுதா? இது முக்கியமான நீங்க புரிஞ்சுக்கணும். நமக்குள்ளே நீங்க விமர்சனம் போட்டு பதிவு போட்டு அவன் போட்டானா இவன் போட்டா அதெல்லாம் வேண்டாம், நேரத்தை வீணாக்காது. நமக்கு ஒரே எதிரி யாரு? இந்த திமுக, கொடுங்கோல் திமுக ஒரே எதிரி, அவ்வளவுதான். அவன் சூழ்ச்சினாலதான் இந்த குழப்பங்கள்லாம் ஏற்படுத்திட்டு இருக்கிறான். நமக்குள்ள குழப்பம் ஏற்படுத்தி இங்கே கொளுத்தி போடுவான், அங்கே கொளுத்தி போடுவான். அதுதான் அவனை PhD படிச்சு வச்சிருக்கிறான் திமுக. அதுக்கு எப்படி குழப்பம் பண்றது, எப்படி பண்றது, யாரை வச்சு பண்ணலாம், எப்படி வச்சு பண்ணலாம்னு இருக்குது.